சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுறது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளுக்கு உணவு பொருட்களை பாக்கெட்டில் வழங்குவது, ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 24ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கல்வி தொகுதியின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை வராத வண்ணம் ரேஷன் கடை பணியிலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்போருக்கு சம்பளம் பிடித்தம் செய்யவும் சங்கத்தின் பதிவாளர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 34,790 ரேஷன் கடைகள் உள்ளன. இங்கு 33,377 கடைகள் கூட்டுறவுத் துறையால் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், கோதுமை உள்ளிட்டவை 2 கோடி ரேஷன்தாரர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இவை இலவசமாகவும் குறைந்த விலையிலும் வழங்கப்படுகிறது. ரேஷன் பொருட்களை யாராவது ஏமாற்றி பெறுவதை தவிர்க்க ஆதாருடன் இணைக்கப்பட்ட ரேஷன் கார்டு இவருடையது தானா என்பதை அறிய பிஓஎஸ் மிஷினில் கைரேகை வைக்கப்படுகிறது. ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வரும்போது அந்த கிடங்குகளில் இருக்கும் எடை மிஷினும் கம்ப்யூட்டரும் ப்ளூடூத் மூலம் இணைக்காமல் குறைந்த எடையிலேயே கடைகளுக்கு பொருட்கள் வருகின்றன. இவ்வாறு வரும் நிலையில் அந்த ரேஷன் கடைகளுக்குட்பட்ட எல்லா மக்களுக்கும் எப்படி ரேஷன் பொருட்களை முழுமையாக கொடுக்க முடியும்? எனவே சரியான எடையில் உணவு பொருட்களை பாக்கெட்டுகளில் அடைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் புதிய வகை ரூபாய் 500 கள்ள நோட்டுகள் புழக்கம். மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் பகீர் எச்சரிக்கை. அதாவது புதிய வகை ரூபாய் 500 கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளது. எனவே பொதுமக்கள் கவனமாகவும் விழிப்புடன் இருக்குமாறும் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புழக்கத்தில் உள்ள இந்த கள்ள ரூபாய் நோட்டுகளில் தரம், அச்சு, அசல் ரூபாய் 500 நோட்டுகள் ரூபாய் 500 நோட்டுக்கு கொஞ்சமும் குறையாமல் இருக்கிறது. இதில் கள்ள நோட்டில் உள்ள ஒரு எழுத்து மாறி இருக்கும் என்றும் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையில் ஈக்கு பதில் ஏ இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எண்ணிக்கையை கண்டறிய முடியாது. அதாவது இந்த நோட்டுகள் சந்தையில் அதிகளவில் புழக்கத்துக்கு வந்துள்ளன. இது தொடர்பாக கள்ள நோட்டுகளை அடையாளம் காண்பதற்காக மாதிரி கள்ள நோட்டு புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகளுக்கு நிதி அளித்தது தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டுள்ள மூத்த அதிகாரி ஒருவர் எத்தனை கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன என்பதை கண்டறிய முடியாது என தெரிவித்தார். எனவே வங்கிகள், சிபிஐ, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனியிடையே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உள்ள நோட்டுகளை ஒழிப்பது தொடர்பாக மத்திய அரசு பேசியது குறிப்பிடத்தக்கது. பாரதிய நியாய 2023 மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967 கீழ் தண்டனை விதிகள் மற்றும் தேசிய புலனாய்வு நிறுவனம், ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பயங்கரவாத நிதியுதவி மற்றும் போலி நாணயம் பிரிவு ஆகியவற்றின் அரசியலமைப்பு ஆகியவை செயல்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் அடங்கும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஊழியர்கள் கவிழ்ந்த வாகனத்தில் ரேஷன் அரிசி சிக்கியது. அதாவது கும்மிடிப்பூண்டி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் வழியாக ஆந்திரா மாநிலம் நோக்கி மாலை டாஸ் சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்தது. அரும்பாக்கம் சந்திப்பு அருகே சென்ற போது டயர் வெடித்து சாலையோரம் கவிழ்ந்தது. அதன் ஓட்டுநர் தப்பியோடினார். ஆரம்பாக்கம் போலீசார் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் 1 டன் எடையிலான ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. வாகனத்துடன் அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது குறித்து வழக்கு பதிந்த ஆரம்பாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.